ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th அப்புறமா என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் எது மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆஃப்டர் 12th பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கோம். மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுஷ், பியூஎம்எஸ், பிஏஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் அண்ட் சித்தெல்லாம் கூட மிஸ் பண்ணியிருக்கோம், சாரி. அப்புறம் வந்து எய்ம்ஸ் அந்த ஒரு எக்ஸாம் இருக்குது. அப்புறம் நீட் யூஜி, ஜிப்மர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பைன் பண்ணி, சாரி, எல்லாருக்குமே ஒரு பொதுவான என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக மாற்றிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய ஐஐடிஎஸ், அதுக்கப்புறமா வந்து என்ஐடிஎஸ், ட்ரிபிள் ஐடி, அது மாதிரியான இன்ஸ்டியூட்டுக்குள்ளார நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணுன்னாக்கா கம்பல்சரியாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதியிருக்கணும். ஃபேஷன் டெக்னாலஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி அது மாதிரியான படிப்பு படிக்கிறதுக்குமே நிஃப்ட்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி நடத்தக்கூடிய அந்த டெஸ்ட் எழுதணும். அப்புறம் லா, அதாவது லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மட்டும் தாங்க மென்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இதை தவிர மேலும் பல்வேறு வகையான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணி நல்லா சீட் வாங்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன்.